100 கோடி ரூபாய் சொத்து, எளிமையா நடந்த நிச்சயதார்த்தம், பிரம்மாண்டமா நடந்த திருமணம். இவங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு நடிகர் தான் இவங்களோட கணவர். யாருன்னு கேக்குறீங்களா? அல்லு அர்ஜுன் அவர்களோட தம்பியான அல்லு சுரேஷ் அவங்களோட மனைவி நயானிகா பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். எப்பா இவ்ளோ சொத்தா, எங்கம்மா இருந்த இவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரி தான் சமூக வலைத்தளங்கள்ல இவங்கள பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றத முழுமையா பார்க்கலாமா? ஆக்டர் அல்லு சுரேஷ், அதாவது அல்லு சுரேஷ் அல்லு அர்ஜுன் அவர்களோட தம்பி அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் தான். நிறைய திரைப்படங்கள்ல நடிகரா நடிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு அவங்களோட நீண்ட நாள் காதலிய இப்ப திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க தான் நயானிகா. சோ இவங்களோட நிச்சயதார்த்தமானது அக்டோபர் மந்த் 2025 ரொம்பவும் சிம்பிளா, யாருக்குமே தெரியாம ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்டான ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் நடந்தது. அண்ட் அதுக்கப்புறமா மார்ச் 6ஆம் தேதி இவங்களோட திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாவே நடந்தது. தெலுங்கு முறையில நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ அல்லு சுரேஷ் அண்ட் நயானிகா இவங்க 2 பேரும் எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படின்றத பாக்கலாமா? கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆக்டர் வருண் தேஜ் அண்ட் ஆக்ட்ரஸ் லாவண்யா இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். அண்ட் இவங்களோட திருமணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் பார்ட்டி நடத்திருப்பாங்க. அண்ட் அதை நடத்தினது யாரு பாத்தீங்கன்னா தெலுங்கு ஸ்டார் நிதின் நடத்திருப்பாரு. தெலுங்கு ஸ்டார் நிதின், ஆக்ட்ரஸ் லாவண்யா அண்ட் வருண் தேஜ் இவங்களோட ஒரு ப்ரீ வெட்டிங் பார்ட்டி நடத்துறாங்க, ஒரு ஹோஸ்டிங் பார்ட்டி மாதிரி. அந்த பார்ட்டிக்கு அவங்களோட க்ளோஸான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் அல்லு சுரேஷும் அங்க போறாரு அண்ட் நயானிகாவை பாக்குறாரு. அண்ட் இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அன்னைக்கு பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாருனே தெரியாத நபர்களா இருந்து அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா உருவாகி அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரொமான்டிக் லெவலா மாதிரி காதலாகி இப்போ அவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட காதலானது நீண்ட நாட்களாவே இருந்தது. அண்ட் பப்ளிக்கு தெரியவே தெரியாதுங்க. ரொம்ப 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 பிரைவேட்டா இதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அக்டோபர் 2025 பாரிஸ்ல அல்லு சுரேஷ் நயானிகா அவங்களோட கையை பிடிச்சு ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க. அந்த பிக்சர் செம வைரல் ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்குதான் அல்லு அவர்களோட கிராண்ட் ஃபாதரோட பர்த் ஆனிவர்சரி அப்படின்றதுனால அதுக்கு அல்லு ஃபேமிலில இருந்து யாராவது விஷ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு பார்க்க போனா கடைசியில லவ் ஸ்டேட்டஸ் சும்மா இருப்பாங்களா, உடனே சமூக வலைத்தளங்கள்ல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் அல்லு சுரேஷ் கமெண்ட் ஆனது தெரிஞ்சது. சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்த மறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களோட போட்டோகிராஃபோட இவங்களோட என்கேஜ்மெண்ட் பிக்கோட இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, ஃபைனலி நான் என்னோட காதலை கண்டுபிடிச்சிட்டேன், நயானிகா இவங்க கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அல்லு சுரேஷ் அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்துதான் இவங்களுக்கு கடந்த வாரம் மார்ச் 6ஆம் தேதி ரொம்பவும் பிரம்மாண்டமா தெலுங்கு முறைப்படி பல பிரபலங்கள், விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தனா, அல்லு அர்ஜுன் பல பிரபலங்கள் சூழ இவங்களோட திருமணம் நடந்தது. ஓகே, இப்போ நயானிகா யாரு, எப்படி அல்லு சுரேஷ்க்கு பழக்கமானாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா உண்மையிலே நயானிகா யாரு? ஒரு ஆர்டிஸ்டோட பெண்ணா, இல்லன்னா ஒரு ஆர்டிஸ்டோட பேத்தியா? சினிமா துறைக்கு இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா சினிமாவுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப வரைக்குமே இவங்களோட சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 75,000 ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 பிரைவேட்டான பர்சன். அண்ட் இந்த 75,000 கூட இப்ப ரீசெண்டா இந்த 2 வீக்ஸ்ல வந்த ஃபாலோவர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பப்ளிக் லைஃப் சுத்தமாவே பிடிக்காதான். பப்ளிக்ல ஸ்பாட்லைட்ல இருக்கணும், என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், நான் எங்க போனாலும் எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படின்னு ஸ்பாட்லைட் விரும்பாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சோ நயானிகாவோட ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க ஹைதராபாத்ல தான் அவங்களோட ஸ்கூலிங் முடிக்கிறாங்க. அண்ட் ஹைதராபாத்ல தான் இவங்களோட எஜுகேஷன் எல்லாமே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. சேம் ஹைதராபாத்லயே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சிருக்காங்க. இன்ஜினியருக்கு பேர் போன ஒரு காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலேஜ்ல தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக அவங்க அப்ராட் போயிருக்காங்க. அண்ட் யூகேல பாத்தீங்கன்னா இவங்களோட எம்பிஏவை கம்ப்ளீட் பண்றாங்க. எம்பிஏ கம்ப்ளீட் பண்ண கையோட பொலிட்டிக்கல் சயின்ஸுமே படிக்கிறாங்க. இவங்களோட குடும்பம் பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா, ஒரு பெரிய 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 பிசினஸ் குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய ஆண்டர்பிரனர் அவங்க குடும்பத்துல இருக்காங்களா. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு இவங்களுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தன்னோட பிசினஸ் கவனிக்கிறதுக்காகவும் தன்னோட குடும்பத்துல இவங்க தான் அடுத்த வாரிசு அப்படின்றதுக்காகவும் அதனாலதான் இவங்க எம்பிஏ சூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சயின்ஸும் படிச்சிருக்காங்க. அவ்வளோ
ரொம்ப 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 ப்ரொஃபஷனலான ஒரு பொண்ணு, ஸ்பாட்லைட் விரும்பாத ஒரு பொண்ணு. இவங்களுக்கு ஸ்டடீஸ்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களை பத்தி பிரைவேட்டா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பப்ளிக்கு வரக்கூடாத, விரும்பவே விரும்பாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கிற பட்சத்துல ரொம்பவும் பிரைவேட்டான பர்சன், தன்னோட இன்ஃபர்மேஷன் கூட எங்கேயுமே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பொண்ணு, தன்னோட பெயரே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பொண்ணு, இன்னைக்கு ஒரு பிக்கஸ்ட் ஃபேமிலி ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு வந்து திருமணம் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அல்லு அர்ஜுன் அவர்களோட தம்பி அல்லு சுரேஷ் தான். அண்ட் இப்போ இவங்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இருக்கிற பட்சத்துலயுமே இவங்க இப்பயுமே அந்த பிரைவசியை வந்து மெயின்டைன் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபேமிலியை பத்தி அவங்க அப்டேட் பண்ணதே கிடையாது. அவங்களோட எஜுகேஷனல் பத்தி கூட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல பார்த்துதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கில பத்திரிகைகள் வந்து எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரைவசியை விரும்பக்கூடிய ஒரு பொண்ணா தான் வந்து நயனிகா இருந்திருக்காங்க. கடந்த வாரம் இவங்களோட திருமணம் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பயங்கரமா பேசக்கூடிய ஒரு பொருளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு இவங்களோட என்கேஜ்மெண்ட் சிம்பிளா க்ளோஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நடந்ததோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இவங்களோட திருமணம் நடந்தது. குறிப்பிட்ட ஸ்டார்ஸ் மட்டும் தான் வந்தாங்க. அண்ட் இந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா வந்து நடந்ததுங்க. அண்ட் அந்த திருமண பிக்சர்ஸா இருக்கட்டும், இதனடா ஒரு பக்கம் பிரம்மாண்டம் ஒரு பக்கம் எளிமை அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் அது எல்லாமே பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா பிரைட் அண்ட் க்ரூம் இவங்களோட ஆக்சசரிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க ரொம்ப எளிமையாவே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பந்தாவான மேக்கப் கிடையாது, பந்தாவான நகை கிடையாது, அந்த மாதிரி இல்லாம ரொம்ப மினிமலா நயனிகா எப்படி அவங்க பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பிரைவசியா இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப மினிமலாவும் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த கப்பலுக்கு தான் தெலுங்கு சினிமா உலகத்துல இருந்து அத்தனை பேருமே வந்து அவங்களோட விஷயத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸ்டில் நவ். அண்ட் நிறைய தமிழ் ஆக்டர்ஸுமே அவங்களோட விஷயத்தை வந்து தெரிவிச்சுட்டு தாங்க இருக்காங்க. அந்த வகையில 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கக்கூடிய பொண்ணு அண்ட் அல்லு சுரேஷ் பாத்தீங்கன்னா அவங்களுமே கோடி கணக்குல இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பணமும் சேர்ந்து இப்போ சினிமாக்கு சினிமாவும் ஆச்சு, பிசினஸ்க்கு பிசினஸும் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் அல்லு சுரேஷ் அண்ட் நயனிகா ஃபேமிலியை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வகையில நாமளும் நம்மளோட விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதே போல வேற எந்த பிரபலத்தை பத்தின பயோகிராஃபி வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.